சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் கண்ணுக்கு புலப்படுறாப்புலையும் இருக்கார், கண்ணுக்கு புலப்படாதையும் இருக்கார். இப்படி அப்படின்னு அப்படித்தான் அவரை நிச்சயித்து புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கார் அப்படின்லாம் சொல்லித்து அடுத்த 924வது திருநாமம் சொல்கிறது ஓம் பித்ரே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பிதா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தந்தையாய் இருப்பவர், அப்பாவாக இருக்கிறவர் அப்படின்னு. இதுக்கு அடுத்த 2 திருநாமம் வருது, அதையும் சொல்லிவிட்டு 3த்துக்கும் சேர்த்தே பொருளை பார்க்கலாம். அடுத்த 925வது திருநாமம் சொல்கிறது ஓம் மாத்ரே நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மாதா, தாயாராக இருக்கக்கூடியவர். 924 தந்தையாக இருக்கக்கூடியவர்னு சொல்லித்து அடுத்தது 925வது திருநாமம் அன்னையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்து, தாயாக இருக்கக்கூடியவர்னு. அடுத்த 926வது திருநாமம் சொல்கிறது ஓம் பிதாமகாய நமஹா அப்படின்னு இருக்கு. பிதாமகன்னா தாத்தா, பாட்டனார், அப்பாவுக்கு அப்பா. அப்பாவோட அப்பாவுக்கு பேர் பிதாமகர்னு பேர், அம்மாவோட அப்பாவுக்கு பேர், அவரும் தாத்தா தானே, அவருக்கு மாதாமகர் அப்படின்னு பேர். இவர் தந்தைக்கு தந்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது இவரே தான் அப்பாவாக இருக்கார், இவரே தான் அம்மாவாக இருக்கார், இவரே தான் தாத்தாவாகவும் இருக்கார். இன்னும் என்னென்ன உறவு உண்டோ எல்லாம் இவர் தான். இப்படி எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்கே தான் ரொம்ப ஆழமான பொருள். இப்போது அவர் கடவுள், சர்வசக்தன் அப்படின்னு வச்சுன்னு நாம் ஒரு பெரிய தொண்டன், நாம் பக்தன் அப்படின்னா ஒரு இடைவெளி இருக்குது. இதே நம்மளோட அம்மா அப்பா தாத்தா அப்படின்னா அந்த இடைவெளியெல்லாம் உடனேயே போயிடுறது. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிகிட்டெல்லாம் எப்படி இருப்போம், எவ்வளவு செல்லமாக இருப்போம், அவளுக்கு நம்மள்கிட்ட எவ்வளவு செல்லத்தை கொடுத்து அவள் இருக்கா, அவள் நம்மள்கிட்ட எப்படி அன்புமயமாக இருக்கா, பாசத்தோடு இருக்கா, நாம் எப்படி அவர்களோட பாசத்தோடு இருக்கோம். அந்த இடைவெளிங்கிறது இல்லாத ஒருத்தருக்கொத்தர் ரொம்ப அந்யோன்யம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உறவு ரொம்ப நெருங்கிடுறது. அதனால தான் சிவபெருமான இப்படி தந்தையாக இருக்கர், தாயாக இருக்கர், பாட்டனாராக இருக்கர் இப்படிலாம் சொன்னதுக்கு காரணம், இப்படி நம்மளுக்கு புரிஞ்ச உறவை சொல்லி அவரை மூலியமாக கடவுளை நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு காரணம், நம்ம கடவுள் அப்படிங்கிறவரை நம்ம அப்படி ஒரு நெருங்கின உறவாக நாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கும் நம்மள்கிட்ட நம்ம குழந்தை அப்படிங்கிற அந்த பாசம் இன்னும் அருள் ஜாஸ்தியாகுது, நமக்கும் சலுகை ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம். வேணாம், என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் பெற்றோர்கள்ட்ட இனிமேல் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட சலுகை இருக்கிறாப்புல வெளியில் இருக்குமா? இருக்காது. அந்த நெருக்கம் வரணும், அந்த அன்பு வலுப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான், அந்த பாசம் வலுப்படணுங்கிறதுக்கு தான் இந்த நாமங்களில் அவரை தந்தையாக சொல்லியிருக்கு, தாயாக சொல்லியிருக்கு, பாட்டனாராக சொல்லியிருக்கு. தாயும் பிதாவும் தமரும் குருவும் தனி முதலும் நீயும் பறையும் என்றே உணர்ந்தேன், இது நிச்சயம். சொல்கிறவர் யார்? தாய்மானவர் சொல்கிறார். தாய்மானவர் சொல்கிறார், நீ தான் அம்மா அப்பா, என்னை சேர்ந்தவா, கூட பிறந்தவா, பந்துக்கள், மித்ராள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, குரு, இது எல்லாத்துக்கும் மேலே தனி முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லாம் நீயும் அந்த பரதேவதையான உமையம்மையும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன், தெரிஞ்சுனுட்டேன்னு சொல்லல, உணர்ந்துட்டேங்கிற வார்த்தை அழகாக போட்டிருக்கார். உணர்ந்தேன், இது நிச்சயமே அப்படின்னு கன்ஃபார்ம் வேறு பண்ணுறார். நீ தான் இத்தனையும்னு நேக்கு நன்னா உணர்ந்துட்டேன், ரியலைஸ் பண்ணிட்டேன், இது நிச்சயம்ப்பா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறவர் யார்? தாயுமானவர். இப்படி தான் எல்லா மகான்களுமே சொல்லியிருக்கா. ஞானசம்பந்தர் வலிவலம் அப்படிங்கிற ஊரில் தேவாரத்தில் சொல்கிறார், தாயும் நீனே தந்தை நீயே சங்கரனே அடியேன் வலிவலம் மேயவனவே தேவாரத்தில் சொல்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அவர் சொல்கிறாரே, அம்மையப்பனாக இருக்கா, அம்மாவாக இருக்க, அப்பாவாக இருக்க, இன்னும் எல்லாமாவும் நீந்தான் இருக்க அப்படின்னு
அந்த சிவபெருமான இறைவனை நம்மளோட நெருங்கின உறவாக வச்சுண்டு நாம் வழிபடுறதே அதோட ஆனந்தமே தனி, அதோட பெருமையே தனியாக இருக்குது. அப்படி உயர்ந்ததாக அந்த நமக்கு நெருங்கிய உறவாக தான் இவரை காமிச்சு கொடுத்துருக்கு இந்த நாமங்கள். சரி, அதில் எதுக்கு அப்பா அம்மானு எத்தனையோ உறவு இருந்தாலும் இதையே முக்கியமாக சொல்லியிருக்கு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் எத்தனை உறவு இருந்தாலும் ஒரு அம்மா அப்பா உறவுக்கு ஈடாயிடுமா? அவர்களோட பாசத்துக்கு அவர்களோட அன்புக்கு ஈடாயிடுமா? ஆகவே ஆகாதே. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தை இறைவன் அப்படின்னு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் அதானு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னால் அவ்வியக்தமாக இருக்கார், வியக்தமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு மறைஞ்சும் இருக்கார், தெரியறாப்புலையும் இருக்கார் எல்லாம் சொல்லிட்டு உடனேயே நமக்கு தெரிஞ்ச உறவான கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளான அன்னை பிதா இப்படின்னு நமக்கு வரிசையாக இந்த நாமம் சொல்கிறத பார்த்தாலே இந்த அழகாகவே இருக்குது அந்த நாமங்களோட வரிசை. அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்னை பெருமை தந்தையோட பெருமையெல்லாம் காமிக்கிறாப்புல தாய் தந்தை மகிமை ஆமையினால் வெளியிட்ட லீலை அப்படின்னு ஒரு ஆமையை வச்சுண்டு இந்த தாய் தந்தையோட பெருமையை வெளியிட்டாராம், உலகத்துக்கு காமிச்சாராம் சிவபெருமான் அப்படின்னு ஒரு லீலை. ஆரூர் லீலையில் என்ன அப்படின்னா, ஒரு சிவபக்தன், அவருக்கு பேரே சிவன் தான், சிவன் ஒரு வேளாளர். அவருக்கு 2 பிள்ளை வச்சுன்னு இவர் இருக்கிறதே. ஒரு நாளைக்கு இவரோட மனைவி என்ன பண்ணால் தன்னோட மூத்த பிள்ளைகிட்ட காட்டில் போய் விறகு வெட்டின்வான்னு சொல்கிறார். விறகு வேணும், அதனால் வீட்டுக்கு காட்டில் போய் விறகு வெட்டின்வான்னு இந்த மூத்த பிள்ளையை அனுப்புகிறா. இந்த பிள்ளை அம்மா சொன்னதை கேட்குறது. இந்த குழந்தையெல்லாம் அவ்வளோ நல்ல குழந்தையெல்லாம் இருக்குது, 2 பிள்ளைகள் தான். அம்மா சொன்னான்னு இது காட்டுக்கு போகிறது விறகு வெட்டுறதுக்கு. விறகு வெட்ட போகிறதே எந்த மரத்தை வெட்டலாம் எதுன்னு இதை தேர்ந்தெடுத்து தானே பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரத்தே இந்த பையன் திடீர்னு என்னாச்சு, எங்கேருந்தோ ஒரு மான் ஒன்று ஓடி வருது. பாஞ்சின்னு ஓடி வந்த மான் என்ன பண்ணிட்டு இவன் காலில் விழுந்துது. இவன் காலடியில் விழுந்து அப்படியே கிடக்கு. ஒரு மானை பார்த்தா யாருக்கு தான் ஆசையாக இருக்காது. உடனே இந்த பையன் அந்த மானை எடுத்து அதுக்கு தடவி கொடுத்து, என்ன ஆச்சு, எதனால் இந்த மான் இப்படி நம்ம காலடியில் விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு அந்த பையன் என்ன நினச்சானா, நம்மள்கிட்ட தான் இது ஏதோ அடைக்கலம் புகுந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறதே பெரிய கர்ஜனை சத்தம் கேட்குறது. ஒரு கடுமையான சத்தம் கேட்டால் இந்த பையன் காட்டிலேயே அவளுக்கெல்லாம் பழகினத்தினால புரிஞ்சுடுத்து, ஓ ஏதோ இதை மானை வேட்டையாடுறதுக்கு ஏதோ வரது போல் இருக்குது, அதனால தான் இது பயந்துன்னு ஓடி நம்மள்கிட்ட இங்கே அடைக்கலம் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு புலி பாஞ்சுண்டு வருது. இதை பார்த்தோன்னே இந்த பையன் என்ன பண்ணால் அந்த மானை தூக்கி தோளில் போட்டுனான்ட்டு ஓடுறான். ஓடி போய் பக்கத்தில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்து மேலே கிடுகிடுன்னு ஏறிட்டான். ஏறி மேல் கலையில் இந்த மானையும் ஒரு கலையில் வச்சுண்டு இவனை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கான். உட்காண்டா இந்த புலி என்ன பண்ணிட்டு சுற்றி வந்தது. இப்போ இந்த மரத்தடியிலே மேலே பார்த்துட்டு அதால் ஏற முடியல. அப்படியே பார்த்துன்னு கர்ஜனை பண்ணிட்டு இருக்கு. எப்போ இவ ஏதானு கீழே விழுந்ததுன்னா சாப்பிட்லான்னு. அவன் மேலேயே உட்காந்துட்டுருக்கான், என்ன பண்ணின்னு தெரியல. உடனே சிவபெருமான்கிட்ட உருகி கேட்குறான். ஏன்னா இது குடும்பமே பக்தி உள்ள குடும்பமாக இருக்கிறதுனால எல்லாரையும் எல்லா ஜீவன்களையும் காப்பாற்றக்கூடிய தியாகேஷா, இப்படி நாங்கள் காட்டில் 2 பேருமா தனியாக இருக்கோம். அம்மா சொன்னான்னு தான் நான் இங்கே விறகு வேணுமேனு இங்கே காட்டுக்கு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல இப்படி ஒன்று ஆயிடுத்து. இந்த வந்த மானும் எங்கிட்ட கதின்னு வர்றாப்புல என்ன சரணடைஞ்சு கொடுத்து, எங்கிட்ட புகலிடமாக வந்துடுத்து. அப்படின்னா அதை காக்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு இருக்குது. அதனால நான் இப்படி இதை காப்பாற்ற முடியுமா ஆயிடுத்து. ஆனால் இப்போ 2 பேரும் என்ன ஆக போகிறோன்னு தெரியல. கீழேயான புலி கிடக்கு காத்துன்ருக்கு. எத்தனை நேரம் இப்படியே மரத்து மேலேயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதனால் இவன் அழுது மனமுருகி வேண்டுறான். இப்படி மனமுருகி வேண்டினாரோ இல்லையோ கருணாமூர்த்தியான சிவபெருமானுக்கு தெரியாதா? உடனே வீட்டில் இருந்த அப்பா பார்க்குற அம்மா பார்த்தா, என்ன விறகு வெட்ட போன குழந்தையே இன்னும் காணும், காட்டுக்கு போனா இத்தனை நேரம் ஆயிடுது அப்படின்னு கவலை வந்துடுத்து. 2 பேரும் தேட ஆரம்பித்தா. தேடினா அந்த ஊர் முழுக்களும் தேடுறா, குழந்தை ஒரு இடத்துலையும் இல்லை, காணும். உடனே சரி காட்டுக்கு தானே விறகு வெட்ட போயிருப்பான் அப்படின்னு காட்டில் தேடின்னு வரத்துக்குள்ளே
இருட்ட ஆரம்பிச்சிட்டு இருட்டு வந்துடுத்து. இப்படி தேடின்ண்டே வரா. இவள் அந்த இருட்டில் தேடி தேடின்னு வரத்தே சிவபெருமானை தான் குறித்து வேண்டின்னு வரா. இப்படி குழந்தைய எப்படி அனுப்பிச்சோம், காட்டுக்கு தனியாக அனுப்பிச்சது இப்போ தப்பாக போச்சு. அது என்ன ஆச்சு, இந்த குழந்தை ஏதானும் உயிரோடு இருக்கா இல்லையா, எந்த மிருகங்களானும் அதை வதம் பண்ணிவிடுத்தா என்னன்னு புரியலேன்னு அழுதுண்டே அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைய பையனும் 2வது பையனையும் வந்துட்டான். இப்படி சுற்றின்னு வரத்தே பார்த்தா அந்த மரத்தடியிலேயே இருந்த அந்த புலி என்ன பண்ணிட்டு இப்படி இருட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரி வேறு ஏதானும் கிடைக்கிறதான்னு நகர்ந்து போகலான்னு போச்சு போல இருக்குது. அந்த சமயம் பார்த்து மரத்தடியில் இந்த அம்மா அப்பா வந்து அழறா, குழந்தைய காணுமேன்னு. இப்போ மேலே இருந்த இந்த பையனுக்கு காதில் விழுந்தது. உடனே அங்கேருந்து குரல் கொடுத்தான், ஐயோ அப்பா நான் இங்கே தான் மேலே தான் இருக்கேன், அம்மா இங்கே மேலே தான் இருக்கேன்னு. இந்த குழந்தை குரலை கேட்டோன்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்னன்னு கேட்டால், ஏன் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கேன்னா இந்த பையன் கதையெல்லாம் சொன்னான். இப்படி இந்த மான் நான் இங்கே மரத்தை வெட்டலான்னு வந்தேன், அந்த சமயத்தில் ஒரு மான் வந்து என்கிட்ட வந்து காலடியில் வந்து விழுந்தது, பார்த்தா அது ஒரு புலி துரத்தின்னு வருது, எல்லா கதையும் சொன்னான். அந்த புலி எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே தான் இத்தனை நேரம் இருந்தது, இங்கே எங்கேயான பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னா. உடனே இந்த அப்பா உடனே கவலைப்படாத, புலிகிட்டேருந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு போனால் அந்த புலி அங்கே பார்த்துன்னு உரிமின்னு இருக்குது. இவர் என்ன பண்ணினார், நாங்கள் தியாகேஷ பெருமான்கிட்ட பக்தி இருக்கிறது சத்தியமாக இருந்தால், உண்மையாக இருந்தால், நாங்கள் நல்ல வழியிலே தர்ம வழியிலே இது வரைக்கும் போயின்னு இருக்கிறது உண்மையாக இருந்தால், நாங்கள் நம்பினவர்களை கைவிட மாட்டோம். அந்த குழந்தை ஆனால் ஒரு மான் அது ஓடி வந்து பயந்துன்னு ஓடி வந்து, ஆனால் தனக்கு புகலிடம்னு வந்துடுத்து, அதுக்கு அடைக்கலம் தரணும்னு அவன் ஒரு நல்ல எண்ணத்தோடு பண்ணுறது. இப்படி இந்த அறச்செயெல்லாம் உண்மையாக இருந்தால், நாங்கள் இந்த அறவழியில் நிற்கிறது உண்மையாக இருந்தால் எங்களை இந்த புலி காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகிட்ட வேண்டிக்கிறான். உனக்கு மாமிசம்தான் வேணும்னா என்ன உடம்பை தரத்துக்கும் தயாராக இருக்கேன், அதுவும் போரலைன்னா என் மனைவி எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு புள்ள இருக்க எடுத்துக்கலாம், ஆனால் இந்த மானை காக்கணும், நீ மான் எடுத்துக்கணும். இப்படி இவர் வேண்டினாரோ இல்லையோ அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னு நடந்தது, இந்த புலியாக இருந்தது ஒரு கந்தர்வனாக மாறிடுத்து, திவ்ய சரீரத்தோடு மாறிடுத்து. மாறி உடனே அது இவா 3 பேரையும் வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அவன் சொல்கிறான், நான் வந்து சத்தியத்தை மீறினது தோஷத்துக்காக புலஸ்தியருங்கிற ரிஷியினால் சபிக்கப்பட்டேன், இப்படி ஆகணும் அப்படின்னு. அதாவது சொன்ன சொல் தவறி நாம் நேர்ம வழியில் இல்லை, நம்மளை நம்பினவாளை கைவிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தானே பெரிய பாபமாக சொல்லியிருக்கு, அந்த நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணினான். அதை மாதிரி நான் நடந்துட்டதுனால எனக்கு சாபம் ஏற்பட்டது. அப்புறம் அந்த ரிஷிகிட்ட நான் சாப விமோச்சனம் கேட்டேன். அப்போது நீ வந்து காட்டில் புலியாக திரிஞ்சு கிடக்க வேண்டியது, உனக்கு அந்த சாப விமோச்சன வேலை எப்போ வரும்னு. இதை மாதிரி தனக்கு கஷ்டம் வந்தால் கூட அந்த சமயத்துலேயும் வாக்கு தவறாத, தன்னோட அந்த சத்திய நெறியிலேருந்து தவறாத யாரை பார்க்குறையோ, எப்போ அவள் குரலை கேட்குறையோ அப்போது உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி ஒரு நல்ல குடும்பம், இந்த அம்மாவை சொல்கிறதா அப்பாவை சொல்கிறதா இல்லை அவளுக்கு உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைகளோட பெருமையை சொல்கிறதா, இப்படி எல்லாரும் குடும்பத்தோடு இப்படி இருக்கேளே அப்படின்ட்டு உங்களை தரிசனம் பண்ணினத்தினால எனக்கு இந்த சாபம் நீங்கித்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டார். உடனே பார்த்தார், ஆச்சரியமாக இருந்தது இந்த பெற்றோர்களுக்கு. உடனே என்ன சொல்கிறா, தியாகேஷ பெருமானையும் கமலாம்பிகை தான் வேண்டிக்கிறா, எங்களுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கெல்லாம் அம்மையப்பனாக இருக்கிற உன்னோட இந்த அருள்னால் உங்ககிட்ட எங்களுக்கு பக்தி வரத்தினால தான்ப்பா இப்படி நல்ல குணங்கள் வந்திருக்குன்னு அவள் உருகினதாக இதை சொல்கிறது. இப்படி இந்த இது மூலியமாக அன்னை தந்தை பெருமையை நமக்கு காமிச்சு தான் இந்த தியாகேஷ லீலை சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அம்மையப்பனாக இருக்கிற அவரோட அருள் நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டும், அவர்கிட்ட நமக்கு பக்தி வரலட்டும் சொல்லி அவரோட பெருமைகளில் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.